படுக்கிற ஒரு பாக்கியம் கிருஷ்ணனுக்கு யசோதா பக்கத்துல படுக்கிற பாக்கியம், அது பெரிய பாக்கியமாச்சு. ஏன்னா பரமபதத்திலேயோ திருப்பார்கடல்லையோ பகவான் பக்கத்துல இப்படி படுத்துக்கிறதுக்கெல்லாம் ஆள் கிடையாது. பயப்படும், உமாச்சி சாமி ஐயோ தூரத்துலேயே பார்க்கலாம், கை கூப்பலாம், தொழலாம், சேவிக்கலாம், இவர் பக்கத்தில் போய் படுக்கலாமோ, அவச்சாரம் அவச்சாரம்னு கண்ணை போட்டு நிற்பா. யாருக்கும் பக்கத்தில் போய் படுத்துக்கிற ஒரு தைரியம் கிடையாது. திருப்பார்கடலில் கூட எல்லாரும் போவா, பிரார்த்தனை பண்ணுவா, காப்பாத்துன்னு சொல்லுவாளே ஒழிய பிரபு ஒரு 5 நிமிஷம் கூட பக்கத்துக்கணும் பக்கத்தில் அப்படி ஜாலியாக. இந்த திருப்பார்கடலில் இந்த பாம்பு மேலே நீ படுத்துட்டு இருக்கிறத பார்த்தாலே படுத்துக்கணும்னு தோன்றது. ஒரு சித்த ஒரு 5 நிமிஷம் அப்படி கொஞ்சம் அப்படி தள்ளி பட, அப்படி ஓரத்தில் அப்படி படுத்துக்கணும் அப்படின்னு யாராவது ஒருத்தர் வரைக்கும் கேட்டிருக்காளா? கேட்கணும்னு தோன்றது கூட கிடையாது. ஏன்னா பயம். அதே இந்த நந்த கோகுலத்தில் பயம் கிடையாது. என் சுவாமின்ற உரிமை அவனா வந்து படுத்துனுட்டானாம் யசோத பக்கத்தில். வசுதேவர் மாயாதேவி எடுத்துட்டு விடார். என்னைக்கு கிருஷ்ணாஷ்டமியோ அன்னைக்கே தான் துர்காஷ்டமியும். இவ இங்க மதுரால் அவதாரம் பண்ணா, அவள் கோகுலத்தில் அவதாரம் பண்ணா. கிருஷ்ணனுக்கு பின்னாடி பிறந்ததுனால தங்கை ஆச்சரியமா. அதை தவிர வசுதேவர் தேவகி முதல்ல இவன் பிறந்துடுறான், அதுக்கப்புறமா தான் இவள் இங்கே அங்க போறா, அதனால தங்கை ஆச்சரியம். அதனால அழகா இந்த துர்க்கைய, வைஷ்ணவிய, மாயாதேவிய, பத்ரகாளிய, சாமுண்டிய, சண்டிகைய எடுத்துன்னு அவர் கிளம்பியாச்சு. இங்க கிச்சாபையில விட்டுட்டா. தேமேன்னு அழலையா, வருத்தப்படலையா, பலம்பலையா, இவனை கொண்டு விட்ட சுகம் எனக்கு இது போதும், எனக்கு இது கிடைச்சது, ஆஹா அஹோ பாக்யம் அஹோ பாக்யம் அப்படின்னு ஜோரா கிளம்பியாச்சு. அங்க போயாச்சு. உள்ள வந்தார், தேவகி கிட்ட குழந்தைய கொடுத்தார். கடகடகடன் கதவுகள் தானா சாத்திண்டது, கைகளில் விலங்குகள்லாம் தானா ஏறிண்டது, எல்லாம் செட் ஆயிடுது பழைய மாதிரி. உடனே எங்க வீல்னு கத்தினாள் மாயாதேவி. மாயாதேவி கத்தின உடனேயே வாயில் காப்பவர்கள் அலறி அடிச்சுன்னு எழுந்த, டேய் குழந்தை பிறந்துடுத்துறா. ஒரு குழந்தை பிறந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகி கதவெல்லாம் தாப்பா போட்டிருக்கு, ஒன்றும் தெரியல. குழந்தையே ஆள் மாறாட்டம், பெரிய ஆள் மாறாட்டம் நடந்திருக்கு. பெரிய உலகத்தில் முதல்ல நடந்த பெரிய ஆள் மாறாட்டம் எதுனா இதுதான். ஆள் மாறாட்டம்னு கரெக்டாக முதல்ல பண்ணதும் கிச்சாதான். சிலதுலாம் கிருஷ்ணன் தான் முதன்மை. ஆள் மாறாட்டம் ஆயிருக்கு, யாருக்கும் தெரியல. உள்ள எட்டி பார்க்கறா, ஒரு பெண் குழந்தை. டேய் 8வது குழந்தை பிறந்துடுத்துறா. ஆண் குழந்தைன்னு சொன்னாலேடா. அடா விடுறா, நமக்கு என்னடா 8 பிறந்துடுத்து, போய் ராஜா கிட்ட சொல்லு, ஏதான சன்மானம் கிடைக்கும். நான் ஓடினா, ராஜா தூங்கிட்டு இருந்தான். ஒவ்வொருத்தரா தளபதி மந்திரி ஒவ்வொருத்தரா சொல்லி ஓடி போய் சொல்ல, கமிஷன் குழந்தை பிறந்துடுத்தா அப்படின்னா. அவன் கத்தினதுல 2 பேர் கீழே விழுந்துட்டான். அவன் பயத்துல இங்க இடிச்சுண்டு அங்க இடிச்சுண்டு விழுந்து வாரி கத்தி எடுக்கிறேன்னு எதையோ எடுத்துன்னு ஓடி வரான். வந்தான், கடன்னு கதவெல்லாம் திறக்கிறா. எல்லா கதவையும் தாண்டி உள்ள வந்தான். தேவகி மடியில குழந்தை, பெண் குழந்தை. கொஞ்சம் அப்படி நின்னா, பெண் குழந்தை பிறந்திருக்கு, இது ஆண் அல்லன் அல்லா அலியும் அல்லன், இது என்ன வஸ்து? இது ஆண்ணு தானே சொன்னது, அசரீரி. 8வது கர்ப்பத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைனால இது எப்படி பெண்ணா மாறித்து? நம்புறதுக்கு இல்லை. மோகினி அவதாரம் எடுத்தவன் திடீர்னு ஆணா மாறிட்டான்னா அப்படிலாம் உண்டு. சிகண்டி எல்லாம் முதல்ல பெண்ணா இருந்து அப்புறமா தானே ஆணா மாறினவன். இந்த காலத்தில் நிறைய பேர் ஆப்ரேஷன் பண்ணிட்டு ஆணா மாறுறா பெண்ணா மாறுறான்னு காண கிடைக்கிறதோன்னு. அந்த மாதிரியே தான் நடந்து. நமக்கு என்ன 8வது கொண்டு போட்டா போதும் அப்படின்னு அவன் காத்துட்டு இருந்தான். தேவகி புலம்பினா, கெஞ்சினா, கம்சன் விடல. குழந்தைய பிடிங்கினா, அடிச்சான். அது ஆகாசத்தில் போய் அஷ்டபுஜ துர்கையா நின்னது. அடே மூடா கம்சா. அர்த்தராத்திரி எழுப்பி வேற திட்டுறது பாவம். அடே முட்டா பயல, உன்னை கொல்ல கோடியோன் இறங்கியோ பிறந்திருக்கான் அப்படின்னு விட்டா. தலைமையில கை வச்சு உட்காந்த. 8 வருஷம் ரா பகலா தூக்கம் இல்லை, நன்னா சாப்பிடலை, நன்னா தூங்கலை, எப்போ பார்த்தாலும் ஒரே டென்ஷன். 6 குழந்தை காணாமல் போச்சு, 7வது குழந்தை கணக்கில் உண்டா இல்லையான்னு தெரியல. இப்போ இந்த 8வது குழந்தை பெண் குழந்தை, அது வேற எங்கேயோ பிறந்திருக்கான்னு. எங்கே பிறந்தான்? அதுதான் கரெக்டாக தேவகி கர்ப்பம்னு சொல்லித்தேன். அப்போ அசரீரி சொன்னது தப்பா, இவ சொல்றது தப்பா, தான் கேட்டது பொய்யா? ரொம்ப குழம்பி போயிட்டான் பாவம். 8வது குழந்தை பிறந்தது, இதோட கஷ்டம் முடிஞ்சதுன்னு நினச்சா இப்போதான் ஒரிஜினல் கஷ்டமே ஆரம்பிச்சது. இது வரைக்கும் கஷ்டமே படலாம். அவன் பாட்டுக்கு ஏதோ நிம்மதியாக இருந்தான், டென்ஷன் ஒன்று தான் இருந்தது.
இப்பதான் பெரிய டென்ஷன், எங்க இருக்கான்னு தெரியல. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமாலே. கம்சனுக்கு வயிறு எறியறது. 8 வருஷம் அப்படி பொத்தி 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 தேவகியை வச்சிருந்து இவ குழந்தைய ஒவ்வொன்னா கொண்டு போட்டு முடிஞ்சு தொலைச்சதேன்னு பார்த்தா எங்கேயோ பிறந்திருக்கு. அப்ப இவளை 8 வருஷம் இவளை காப்பாத்தினதுக்கு என்ன பிரயோஜனம்? கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமாலே. என்ன பண்றதுன்னு தெரியல. வசுதேவர் தேவகி கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டான். உடனே மந்திரிகள் எல்லாம் கூப்பிட்டான், ஆலோசனை எல்லாம் பண்ணான். அவர்கள்லாம் சொன்னா பிறந்து 10 நாள் ஆகாத எல்லா குழந்தையையும் கொண்டு போற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டான். உடனே தேடி பார்த்தான், பூதனாவை செலக்ட் பண்ணான். நிறைய பேர் இருந்தா பூதனா சொன்னா, கம்ச மகாராஜா டோன்ட் வரி, நான் பார்த்துக்கிறேன், 10 நாள் ஆகாத குழந்தை தானே, நான் கொலை பண்ணுறேன். எனக்கு எப்போவுமே இந்த பச்சை குழந்தைகளை கொண்டு ரத்தம் குடிக்க ரொம்ப பிடிக்கும், நீங்கள் வேற சொல்லிட்டு கவலைப்படாதீங்கன்னு அவள் கிளம்பியாச்சு. இங்கே எப்படி எல்லாம் ஒரே டென்ஷன். அங்கே இன்னொரு பக்கம் டென்ஷன் ஆரம்பிச்சு கொடுத்து. கோகுலத்தில் யசோதை நன்னா தூங்கிட்டு இருந்தா, ஏதோ வயிற்று பக்கத்தில் டொம்மு 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 டொம்முன்னு முட்டுறது. என்னடா இது ஏதோ முட்டுறதே? அவன் நினச்சா வயிற்றுக்குள்ளேருந்து முட்டுறது போல இருக்கு. குழந்தைகள் பிரசவ முட்டுமோன்னு அம்மா வயிற்றுல. ஆனால் இது வெள்ளை மட்டும் உணர்ச்சி வெளியில் இருக்கு. ஆனால் உள்ள அரை தூக்கத்தில் வேற இருக்கா. முழு தூக்கத்தில் தான் இருந்தா இது முட்டி முட்டி இல்லை வேற ஏதோ சில்லுன்னு வேற தெரியறது. உச்சா வேற போயிருக்கு. முட்டி 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 பார்த்துது, எழுந்துக்கிற மாதிரி தெரியல. ஒரே ஐடியா, சூச்சு விட்டுடுவோம். அம்மா மேலே சர்ன்னு அடிச்சு விட்டான். என்ன தவம் செய்தனை யசோதா, எவனுடைய திருவடி அலம்பின ஜலம் கங்கையே பரம பவித்திரமோ அந்த பிரபு அழகா சூச்சு விட்டுட்டான். யசோதை என்னது சிலு சிலுன்னு இருக்கே, அவ கர்ப்பவதி, எல்லாம் மறந்து போயிடுச்சு. என்னமோ சில்லுன்னு இருக்கு, ஏதோ முட்டுறதேன்னு வேற தள்ளி தள்ளி வேற விடுறா. தலகாணி தான் ரொம்ப முட்டுறது போல இருக்குன்னு இவ தள்ளி தள்ளி பார்க்கறா, தள்ளவே முடியலை. அது அப்போ ஏதோ ஒரு 2.5 கிலோ 3.5 கிலோன்னா தள்ளலாம், ஒரு 6.75 கிலோ 7.25 கிலோன்னா தள்ள முடியுமா? என்னென்னமோ பண்ணி பார்க்குற அப்படின்னு கண்ணை திறந்து ஒரு இந்த பிரசவ மயக்கத்தில் இப்படி கண்ணை திறந்து பார்க்குறா. பக்கத்தில் குண்டா ரவுண்டா கருப்பா வித்தியாசமா ஆனால் அழகா, இதுவரைக்கும் பார்க்காததா, புரியாத புதிரா, அத்புதமா, அதிவிசேஷமா, அனிர்வச்சனீயமா, அவ்யக்தமா ஆனா வியக்தமா, எல்லா விதத்திலையும் பூர்ணனா, ஆனா பார்த்தா பயமுறுத்துற மாதிரி, ஆனா பயத்தை நாசம் பண்ற மாதிரி, இதை பார்த்தாலே எல்லாம் மறக்கும்படியா, ஆனா இதை பார்த்தாலே எல்லாம் கிடைக்கும்படியா, இதை பார்த்தாலே எல்லாம் வெறுக்கும்படியா, ஆனா எல்லாத்தையும் வெறுத்தா இது மேல பிரீத்தி வரும்படியா சொல்ல முடியாம ஒரு மாதிரி புரியாத புதிரா இருந்தது. பரபிரம்மம் அப்படிதான் சொல்ல முடியாது. ஒரு பேர் வயிற்று தடவி கொடுக்குறா, என்னடி வயிறு ஃப்ளாட்டா இருக்கு? அதான் ரொம்ப நேரமா நான் சொல்றேன், அது ஒன்றும் இல்லை, குழந்தை நன்னா கீழே இறங்கிடுத்து, இது வெள்ளையே வந்திருக்கு, கீழே இறங்கிடுத்துரு. அடி வெந்நீரை கொண்டா துணியை கொண்டா இப்படி எல்லாம் பேசின்னு இருக்கா. யசோதே பாட்டி அப்படின்னா, அச்சோ நல்லா வலி வந்துடுத்து. அப்படி கண்ணை திறந்து பார்த்தா பக்கத்தில் கரிச்சாங்குஞ்சு ஒன்று படுத்துன்னு இருக்கு. இப்போ யசோதை வயிற்ற பார்க்குறா, பக்கத்தில் இருக்க வஸ்துவை பார்க்குறா. தண்ணி கொண்டுலே அப்படின்னா, தண்ணி கொண்டுதே அப்படின்னா, அடி அப்படின்னா, என்னடி இது அப்படின்னா, யசோதை என்ன கேட்டா, நீங்க தானே பிரசவம் பார்த்தேள். சவாசனா அடி நீ பாத்தியா? சரி நான் தூங்கிட்டு இருந்தேன். நீ நீ சத்தியமா இல்லை. அப்ப எப்படி இது பிறந்தது? அதான் தெரியல, இன்னி வரைக்கும் தெரியல அது எப்படி பிறந்ததுன்னு. யசோதைக்கு எப்படி பிறந்ததுன்னு இன்னி வரைக்கும் யசோதைக்கே தெரியல. என்ன தவம் செய்தனே, இப்படி குழந்தைய பத்தினா அப்படி ஜாலியா இருக்கும். அப்படியே பெற்று முடிச்சதுக்கு அப்புறம் நீ குழந்தைய பெத்தாச்சு கங்க்ராட்ஸ் அப்படியா அப்படி இருக்கணும். அதை முக்கி முனகி அழுது புஷ் பண்ணி என்ன பாடு, எதுவுமே பண்ணாமல் பொத்துட்டாளாம். அடி என்னடி இது? யசோதை என்னது?
நீ பெத்த குழந்தடி. அப்பதான் பார்க்குறோம், ஓ இது துணி இல்லையா, நான் ஏதோ கண்ணங்கரையில் ஒரு துணி அப்படி சுருட்டி வச்சிருக்கான்னு நினைச்சேன். துணி இல்லடி, நீ பெத்த வஸ்து. நான் பெத்தேனா இப்படி அது அது ஒரு மயக்கம் வேற. சுருள் சுருளா அந்த கேசம் தெரியறது. அப்பா என் பிள்ளைக்கு முடி இவ்வளவு கருப்பாக இருக்கு. அம்மாவுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இந்த பிறந்த உடனே குழந்தைக்கு முடி ஜாஸ்தி இருந்தால் அம்மா அப்பா எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தோஷம், நல்ல முடி இருக்கு. அதுக்கப்புறம் அது வழிக்கா போகிறது நமக்கு தெரியாது. இதுக்கு நல்லா சுருட்டையா முடி. ஓ முடி இவ்வளவு கருப்பா இருக்கா. யசோதை முடி மட்டும் இல்லை, பூராவே கருப்பாக தான் இருக்கு. முடி கருப்பை விட உடல் கருப்பு ஜாஸ்தி இருக்கான். யாரும் முடிதானே கருப்பாக இருக்கும். கிச்சா பயலுக்கு முடிய காட்டிலும் உடம்பு கருப்பாக இருக்கு. யசோதை என்ன சொல்றேள், அடி தலைமுடி கருப்பாக இருக்கும் குழந்தைக்கு, ஆனால் அந்த முடிக்கு நடுவில் மண்டை தெரியுமோன்னு, இது அது கூட கண்ணங்கரேல்னு தெரியுது. யசோதை சொன்ன பிள்ளைக்கு நிறைய மச்சம். மச்சமே குழந்தை. மச்சம்னா அங்கங்கே ஏதோ இருக்கும், 1 2 இருக்கும், திட்டா இருக்கும். ஒரு பாட்டி சொன்னா, குழந்தை உடம்பு முழுக்க மச்சம். மச்சக்காரன் அப்படின்னாலே நிஜமாவே கிருஷ்ணன் தான் மச்சக்காரன். உடம்பு முழுக்க மச்சம், என்ன கண்ணங்கரேல்னு. அப்படி பார்த்தா புருவம் இருக்கா இல்லையா, அதோ அப்படி அப்படி தெரிகிறது. ஏன்னா அந்த கருப்பு இந்த கருப்பு எல்லாம் ஒரே கருப்பா இருக்கா, அப்படி என்னமோ அந்த இடத்துல ஒரு ப்ரொஜெக்ஷன் அப்படி இருக்கு. புருவம், கண் இமை முடி நல்ல நீளமா இருக்கு. பாதி கண்ணை மூடி பாதி கண் அப்படி திறந்துன்னு இருக்கு. கிங்கினிவாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறுதே எம்மேல் விழியாவோ, திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கன் 2 கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல், எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோரெம்பாவாய். அழகான திருக்கண்கள் லேச பாதி மூடி பாதி திறந்துருக்கு. அதில் அந்த செவ்வரி ஓடுறது தெரியாது. நல்ல எடுப்பான மூக்கு, கொழுக்கு முழுக்குன்னு கண்ணும், சப்பாத்தி மாவு உருட்டி வச்ச மாதிரி இருக்கு. செக்கச்செவ்வேல்னு ஒரு செங்கனி வாய், அவ்வளவு சிவப்பு. இந்த கருப்புக்கும் அந்த சிவப்புக்கு சம்பந்தமே இல்லை, அப்படி ஒரு சிவப்பு. அழகான திருமுக மண்டலம், வட்டமான முகம், விரட்ட நாடி, அழகான பெரிய காதுகள், அற்புதமான கழுத்து. சாமுத்ரிகா லட்சணப்படி 3 கோடு வேற இருக்கு கழுத்தில். நன்னா கொழுக்கு முழுக்குன்னு திருத்தோள்கள், நல்ல நீளமான கைகள். நல்ல கை கால்லாம் நீளமாக இருக்குடி உன் பிள்ளைக்கு. கை அப்படி இறுக்கி மூடின்னு இருக்கு. யசோதை அப்படி விரல்லாம் பார்த்தா, உள்ள திறந்து பார்த்தா செக்கச்சவேலு செம்பருத்தி போல ஒரு சிவப்பு. இந்த 2 கையை பார்த்தா யசோதை கையெல்லாம் ஆட்டி தப்பாட, என் பிள்ளைக்கு கையெல்லாம் நன்னா இருக்கு. அம்மாவுக்கு அது ஒரு சந்தோஷம் இல்லையா. அழகான அகன்ற விசாலமான மார்பு பிரதேசம், கொழுக்கு முழுக்குன்னு ஒரு தொந்தி, குஞ்சிதமான குஹ்ய பிரதேசம், வட்டு நடுவே வளர்கின்ற மாணிக்க மொட்டு நுனையே போல். அவ்வளோ அழகாக குஞ்சு, அது வேறே குஞ்சு, அதுவும் குஞ்சு. ஜோரான திருத்தொடைகள், ஆச்சரியமான முட்டி, அழகான முழங்கால்கள், அற்புதமான கணுக்கால்கள், அதிவிசேஷமான கருணீல திருமேனி, முத்து முத்து பிஞ்சு பிஞ்சு குண்டு குண்டு விரல்கள், சக்கச்சவேல்னு சிவந்த செந்தாமரை பாதங்கள். யசோதை பார்த்தா கண்களில் கண்ணீர் வழியறது. இருந்தாலும் கொஞ்சம் கருப்பு அப்படின்னு வருத்தம். யசோதை அப்படியே பார்த்தா ரொம்ப கருப்பாக இருக்கானோ. உடனே ஒரு பாட்டி சொன்னா, அதெல்லாம் கவலைப்படாத, காது என்ன கலரோ அதுதான் உடம்பு கலர்னுட்டா. இந்த உடம்புல முகத்தில் காதே தெரியல, அவ்வளோ கருப்பாக இருக்குது. யசோதை எல்லாத்த விட காது கருப்பாக இருக்கே, அப்போ இன்னும் கருப்பாவாம் பையன். யசோதை மற்றவாழெல்லாம் பார்த்தா இதுக்கு மேலே கருப்பாகிறதுக்கு என்ன இருக்கு இங்கே, அவ்வளவு கருப்பான ஒரு வஸ்து. உடனே ஒரு கோபி பார்த்தா, சரி எல்லாரும் சேர்ந்து இந்த பயலை குளிப்பாட்டுவோம். எல்லாருக்கும் பயம் வந்துடுத்து, ரொம்ப நேரம் ஆயிடுத்து போலக்கு பிரசவிச்சு, குளிப்பாட்டாததுனால கருத்து போயிட்டான் அப்படின்னு நினச்சுட்டா. இது சுயமாவே கருப்பு தான். சரின்னு சொல்லி அழகா மஞ்சள் சந்தனம் எல்லாம் எடுத்து
நன்னா வெந்நீர் பொறுக்க வச்சு ஒரு பெரிய தங்க கிண்ணம் எல்லாம் கொண்டு வந்து அதில் அந்த பயலை போட்டு அழகாக ஒருத்தி சங்குனால் அப்படி ஜலம் விட, ஒருத்தி மஞ்சள் எடுத்து தே 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 தே, ஒருத்தி கையை தேய்க்கிறா, ஒருத்தி காலை தேய்க்கிறா, ஒருத்தி முகத்தை தேய்க்கிறா, ஒருத்தி பிருஷ்டபாகத்தை தேய்க்கிறா, ஒருத்தி குஹ்ய பிரதேசத்தை தேய்க்கிறா, ஒருத்தி வயிற்றை தேய்க்கிறா, ஒருத்தி மார்பை தேய்க்கிறா, ஒருத்தி அக்கிளை தேய்க்கிறா. எல்லாரும் சரியாயிடு. நம்ம ரொம்ப நேரம் ஆயிடுத்து இல்லையா பிரசவிச்சு, குளிப்பாட்டுறதுனால கொஞ்சம் கலர் மங்களா போயிடுத்துன்னு தேய்ச்சிட்டு எல்லாம் தேய்ச்சி முடிச்சு ஒருத்தி தேய்ச்சி நேரம் அடுத்தி கை பார்த்தனே, உன் கையெல்லாம் கனகரன் இருக்கு அப்படின்னா, ஆமாம் அப்படின்னா, என் கையில் கூட பாருங்க. அதே மாதிரி அவசரம், அடி உன் கையும் கருப்பா இருக்கேடி. இப்படியே பார்க்குற மஞ்சள் எடுக்கிற கிண்ணம், சந்தனம் எடுக்கிற கிண்ணம், அதெல்லாம் கண்ணங்கள் மஞ்சள் மஞ்சள் மஞ்சளாக இல்லை கருப்பாக எடுத்து, சந்தனம் வெளிர் மஞ்சள் கலர் போய் எடுத்து கருப்பாக எடுத்து, என்னடி இது அப்படின்னு சொல்லி சரி ஜலத்தை விட்டு குளிப்பாட்டுவோம் அப்படின்னு குளிப்பாட்டினா கண்ணங்கரேன்னு ஜலம் போகிறது. அவளுக்கு ஒன்றும் புரியலை. குளிப்பாட்டி 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 சரி போதும் விடுறி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு குளிப்பாட்டிட்டு அழகாக வஸ்திரத்தை வச்சு தொடச்சா அந்த கலர் வஸ்திரம் கருப்பாயிடுச்சு. இவ எந்த தங்க தாம்பாளத்தை வச்சு குளிப்பாட்டினாலோ அது கருப்பாயிடுச்சு. தூக்கிண்டு வரவா கை கருத்து போயிடுறது. யசோத பக்கத்தில் விட்டா பெட்டு கருப்பாயிடுறது. அவ்வளவு கருப்பு. யசோத பக்கத்தில் அழகாக பொதிஞ்சு கொடுத்துட்டாலாம். நல்லா வெள்ளை துணியை வெட்டி வேற பொதிஞ்சு கொடுத்துருக்காங்க. முகம் மட்டும் கனகரேன்னு தெரிகிறது. நல்லா உள்ளுக்குள்ள அப்படி கருப்பா யசோத கண்கள்லேருந்து அப்படி கண்ணீர் வெளியேறுது. ஒரு பாட்டி கேட்டா ஏண்டி அழறேன்னு. இப்படி ஒரு பிள்ளைய நான் பெற்றிருக்கேனேன்னா பாட்டி சிரிச்சா, இப்படி ஒரு பிள்ளைய பெற்றிருக்கேடி, என் ஆயுஷில் எவ்வளவோ பிரசவம் பார்த்துருக்கேன், இவ்வளவு கருப்பா இந்த வயசுல ஒரு 6.75 கிலோ வெயிட்டுக்கு ஒரு குழந்தை யாரும் பெற்றதில்லை. ஆனால் அம்மா மாதிரியே பிள்ளை நன்னா வாட்டமா வண்ணமா சௌகரியமாக தான் இருக்கா. நந்தகோபுரிட்ட சொல்லு, இனிமேல் டபுள் காட்லாம் பத்தாது, ட்ரிபிள் காட்டு 4 காட்டு போட சொல். நீ உருள்றதுக்கும் உன் பிள்ளை உருள்றதுக்கும் தனியாக இடம் வேணும். நந்தகோபுரம் வராண்டாவில் படுக்க சொல்லுன்ட்டாள். அவ்வளோ இடம் வேண்டியிருக்கு அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் படுக்கிறதுக்கு. அழகாக யசோதை பார்த்தா வீல் வீல்னு சொப்பு வாயை திறந்து திறந்து அழுதான். குவா 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 குவான்னு இந்த கையை காலை வதச்சின்னு அழறதான். சிவபெருமான், பிரம்மதேவர், இந்திரன், சந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாம் எல்லாம் இந்த குட்டி கிச்சாவுடைய ரூபத்தை பார்த்து மயங்கி போறா. யசோத பால் குடுடின்னா யசோத மார்பிலேருந்து தானா பால் பொங்கி வழியறதான். பெத்தவாளுக்கு தானே பால் பொங்கணும், பெத்தவாளுக்கு தானே மார்பில் பால் சுரக்கணும். ஆனால் யசோதைக்கு பால் சுரந்து கொடுத்தான். ஏன்னா அந்த கிருஷ்ணன் மேலே அவ்வளவு ஒரு பிரீத்தி. இவள் பெத்த பிள்ளை இல்லை, ஆனாலும் பால் சுரந்துடுத்து. அழகா கிருஷ்ணன் வாயிலே தன்னுடைய திருமுலை தடங்களை வச்சுட்டாளாம். பகவான் ரசிச்சு ரசிச்சு என்னமோ காணாததை கண்டா மாதிரி குடிக்கிறான். இதுவரைக்கும் வாழ்க்கையில் பாலே குடிக்காதபடி பால் குடிக்கிறான். யசோதைக்கு ஆனந்தம்னா ஆனந்தம். நந்தகோபருக்கு இந்த குவா குவா சப்தமெல்லாம் கேட்டது. சொன்னார்கள், ஆணுப்பார் இவன் நேரில்லை கான் திருவோணத்தான் உலகாளும் என்பார்களே. நந்தகோபர் கேட்டார், பைய நெட்டையா இருக்கானா குட்டையா இருக்கானா? ஒரு கோபி சொன்ன, நல்ல நெட்டையா இருக்கான். ஒல்லியா இருக்கானா குண்டா இருக்கானா? கோபி சிரிச்சா, ஒல்லின்ற வார்த்தைக்கு இவனுக்கு சம்பந்தமே கிடையாது. குண்டா இருக்கானா? குண்டா, அதுக்கு மேலே வேற வார்த்தை இருந்தா சொல்லுங்க. அப்படி இருக்குது. நன்னா அவ்வளோ பெருசுக்கு இருக்கு. எப்படி இருக்கான் பையன்? நன்னா சக்கச்சேவேன்னுட்டான், வாழை புத்தினுட்டான் கோபி. சிரிப்பு வரதான் அடக்க முடியலையாம். நந்தகோபுரம் என்ன ஆச்சு, அவ்வளோ சிவப்பாக இருக்கானா? நீர் பாரு, அவன் உடம்புல சிவப்பு இருக்கிறத பார்க்கணுமே, நீர் அசந்து போயிடுவி. இந்த மாதிரி லோகத்துலலாம் அப்படி ஒரு சிவப்பு காண கிடைக்காது. நந்தகோபுரம் சார் பிள்ளை சக்கச்சவேல் இருக்கான்னு முடிவு பண்ணிட்டான். அது பாவப்பட்ட நந்தகோபுரம். அது அறிவொன்றும் இல்லாத கூட்ட தலைவன் இல்லையா, அதனால் அப்படி தான் இருக்கும். அதுவும் அப்படியா? கண் எப்படி இருக்கு? நல்ல பெரிய கண். ஜெகநாதன் கண் இருக்கு பாருங்க,
நல்ல பெரிய கண். யசோதை என்ன சொல்றா, என்ன சொல்லுவா, மலைச்சு போய் படுத்துன்னு இருக்கா, மலைச்சு போயிருக்கா. ஏன் நீங்க பார்த்தேன்னா உங்களுக்கே தெரியும். ஏன் மலைச்சு போனாள் அப்படின்னு நீங்க பார்த்தேன்னா உங்களுக்கு தெரியும். உடனே நந்தகோபர் குளிச்சார், கடகடன் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டார். பிராமணாலாம் வந்தார். தான் தேதோ, நந்தகோபரே எங்க ஆசீர்வாதத்தால் உமக்கு குழந்தை பிறந்தது, தானம் கொடுங்கோன்னுட்டா. நந்தகோபர் ஜோரா எல்லாம் கொடுத்துட்டா. ஊர் முழுக்க விஷயம் பரவிடுத்து. அழகா இந்த மாதிரி பட்டாசெல்லாம் வெடிச்சா, கிருஷ்ணன் பிறந்துட்டான் அப்படின்னு. கடகடகடன் தார தப்பட்டை எல்லாம் முழங்கினார்கள். உரியை முற்றத்து உருட்டி நின்றாடுவார், நறுணை பால் தயிர் நன்றாக தூவார், செரிமன் கூந்தல் அவிழத்திளை தெங்கும் அறிவழிந்தனராய் பாடியாயரேன். ஓடுவார் விழுவார் உகந்தாளிப்பார், நாடுவார் நம்பினான் இங்குத்தான் என்பார், பாடுவார்களும் பல்பறை கொட்ட நின்று ஆடுவார்களும் ஆயிற்று ஆய்ப்பாடியே. நன்ன அழகா தாரை தப்பட்டை இதெல்லாம் முழங்க எல்லாரும் ஜெய் போலோ நந்த கோப மகராஜ் கி, ஜெய் போலோ யசோதா மாதா கி, ஜெய் போலோ நந்த நந்தன் கி, ஜெய் போலோ யசோதா குமார் கி, ஜெய் போலோ நந்த கிஷோர் லால் கி, ஜெய் போலோ யசோதா லால் கி, ஜெய் போலோ யசோதா சுகுமார் கி, ஜெய் போலோ கோகுல யுவராஜ் கி, ஜெய் போலோ ஸ்ரீ பிரபுநாத் கி. எல்லாரும் ஜெயகோஷம் பண்ணார்கள். வானை விண்ணை பிளக்கும்படியான ஜெயகோஷம். எல்லாரும் ஓடி ஓடி வந்தார்கள். வரிசையில நின்னு 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 பார்க்கறா. உள்ள போன பாட்டிகள்லாம் மயங்கி மயங்கி வரா. ஒரு பாட்டி அப்பதான் அப்படிலாம் பண்ணிட்டு வந்தான், பல் செட்டெல்லாம் சரி பண்ணிட்டு அப்படி வந்தாளாம். இந்த கோலெல்லாம் அப்படி வச்சு நடந்து வந்தவ அந்த கோலை அப்படி ஓரத்தில் வச்சுட்டு அப்படி நிமிர்ந்து அப்படி வந்தாளாம். அந்த பாட்டி கூன் பாட்டின்னு பேர் அவளுக்கு. போகும்போது இப்படி போனா, வரும்போது நெஞ்சு நிமிர்ந்து வந்தாள். ஒரு பேத்திக்கு அடையாளம் தெரியல. பாட்டி ஒரு நிமிஷம் உள்ள எங்க கூன் பாட்டி போனா பாத்தியா? அடி நான் தாண்டி அது. ஹே கூனி, நீ எப்ப இப்படி ஆனாய்? அது உள்ள போனேனா, அதுக்கே வழியற, அது உள்ள போனேனா. என்ன போனாய்? அதான் போனியே. உள்ள போனேனா, விஷயத்தை சொல்லு. நான் நந்தகோபரோட பிள்ளைய பார்த்தேனா அப்படின்னா பாட்டி. பேத்தி, ஏ பாட்டி என்ன கிண்டல் பண்றியா? அது கிண்டல் இல்லடி. என்ன ஆச்சு? காதை கொண்டா சொல்றேன். என்ன? எனக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்படின்னு பாட்டி. அந்த ரூப லாவண்ய மதரம் மதுரம் வதனம் மதுரம் நயனம் மதுரம் ஹசிதம் மதுரம் ஹிருதயம் மதுரம் கமனம் மதுரம் மதுராதிபதேர் அகிலம் மதுரம். அழகு, அந்த கிருஷ்ணச்சந்திரனுடைய அழகு நிஜமாவே அப்படி வசீகரிக்கும். ரங்கநாதனை பார்த்தா ஒரு சந்தோஷம், ஒரு குதூகலம் வருது இல்லையா? ஸ்ரீனிவாசனை பார்க்கிறோம், உள்ளுக்குள்ள ஒரு பலம் வருதா இல்லையா? திருக்குறுங்குடி சுந்தர பரிபூரண நம்பி என்ன அழகு! அந்த விளக்கு வெளிச்சத்தில் அப்படி காட்டும்போது ஐயோ உள்ள போய் ஒரு ஆலிங்கனம் பன்னின்ற மாட்டோமான்னு தோன்றதா இல்லையா? 18 அடி பத்மநாபன் அந்த கை வச்சுட்டு படுத்துட்டு அழகை, கையில் அப்படி தாமரையை வச்சுட்டு ஸ்டைலா படுத்துட்டு அழகா பார்த்தா ஒரு நாளாவது இவனுக்கு மனைவியா காதலியா இருக்கணுமேன்னு தோணல் வந்துடும். அப்படி ஒரு திருமணம். அப்படி கையை வச்சு நேரம் கூட பார்க்க மாட்டார், உத்தரத்தை பார்த்துட்டு இருப்பார் பத்மநாபன். ஆனால் அந்த கையை வச்சுட்டு அப்படி படுத்துட்டு இருக்க அழகை பார்த்தா அச்சோ ஒரு அழகியவான மனசு மயங்கும்படியான ஒரு ரூபலாவன். பேத்தி சொன்னா ரொம்ப தான் திமிரு ஜாஸ்தியா போயிடுத்து. இரு தாத்தா கிட்ட சொல்றேன். பாட்டி சிரிச்சா, அது பின்னாடி வருது பாரு. நான் மயங்கினதுக்கு நீ சொல்ற உன் தாத்தா ஸ்திதியை பாருன்னா.
தாத்தா என்னமோ மாறாப்பெல்லாம் சரி பண்ணிட்டு வர்றார் அங்க வஸ்திரத்து அழகா அப்படி இப்படி வர்றார். யாரோ இடிச்சுட்டா, இடிக்காதே போ அப்படின்னு சார். என்ன ஆச்சு இந்த தாத்தாவுக்கு? ஆண் அல்லன் பெண் அல்லன்ற மாதிரி இருக்காரு. ஏ தாத்தா, தாத்தான்லாம் கூப்பிடாது. ஏன் கூப்பிடாது? ஏன்? நான் தாத்தா இல்லை. பின்ன நான் தாசி, நந்தகோப தாசி, நந்தகோப குமாரனுக்கு தாசி. நிஜமாவே சைத்தன்ய மகாபிரபு இவாள்லாம் தாங்கள் புருஷர்கள்ன்ற பாவத்தை இழந்துட்டு தாசிகள்னுட்டா. சுவாமி நம்மாழ்வார் தான் சடகோபன்றதை மறந்துட்டு பராங்குச நாயகின்ற பாவத்துக்கு வந்துட்டார். திருமங்கை ஆழ்வான்றதை மறந்துட்டு பரகால நாயகியா மாறிட்டார். அவருடைய ரூப லாவண்யம் அப்படி. அவர் அப்படியே ஒழுங்கி ஒதுங்கி வரார். பாட்டி சொன்னா, பாத்தியா, நானாவது பொம்பளை மயங்கினேன்னா நியாயம் பாரு, ஒரு புருஷன் என்ன பாடுபட்டு வருது பாரு. இந்த தாத்தா என்ன பாடுபடுத்து நம்மளெல்லாம். இது பாரு என்ன வெக்கப்படுறது பாரு, பொக்கவாயை மூடிண்டு வேற வருது பாரு. வாயில வெத்தலை பாக்க போட்டா பாக்க இன்னைக்கு காத்தால போட்டா நாளை காத்தால வச்சு ஊற வச்சு கடிச்சுன்னு இருக்கும். பலம் வந்து என்ன கடி கடிக்கிறது பாரு, கடலை உருண்டைய தெரியறதா அப்படின்னு எல்லாரும் மயங்கிறார். ஒவ்வொருத்தரா உள்ள போறார்கள். எல்லாரும் பித்து பிடிச்சா மாதிரியே வெளில வர்றான். கிருஷ்ண பித்து பிடிச்சுடுத்தான். வெளில வரும்போது அப்படின்னு வர்றா. லைன்ல நிக்கிறதா கேட்கிறா, எதுக்கு இப்படி சிரிச்சுட்டு வர அப்படின்னு. எதுக்கு சிரிக்கிறாய்? சிரிச்சுட்டே வரான். ஏன்னா அவனை பார்த்தோன்னா அந்த சந்தோஷத்தின் எல்லை, தொல்லை இன்பத்து இறுதி கண்டாளே. சரி, இவாள்லாம் பார்த்தான்னா நந்தகோபர் போய் பார்த்தா. நந்தகோபர் ரொம்ப தேமேன்னு இருப்பார். இந்த கிருஷ்ணனை பார்த்தார், இந்த கருப்பு இந்த சிவப்பு காம்பினேஷனை பார்த்தார். இப்படியே நிற்கிறார். ஒரு கோபி வந்தா. நந்தகோபரே, நந்த பாபா, என்ன பார்க்கிற? எதை பார்க்கறதுன்னு தெரியாம பார்த்துட்டு இருக்கேன். இதோட கருப்பை பார்க்கறதா, சிவப்பை பார்க்கறதா, அந்த சரீர அவயவ சௌந்தரியத்தை பார்க்கறதா, இதனுடைய ரூபத்தை பார்க்கறதா, இந்த கருப்பை எப்படி சரி பண்றதுன்னு பார்க்கறதான்னு தெரியாம பார்த்துட்டு இருக்கேன். ஆனாலும் அழகன், கருப்பன் ஆயினும் அழகன் என் குழந்தைன்னுட்டா. அப்படியே விதவிதமா தானங்கள் கொடுக்கிறா. ஒவ்வொருத்தரும் வர்றார்கள், பார்க்கிறார்கள். எல்லாரும் அங்கங்க அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கா, தேய்மானம் பிடிச்சா மாதிரி. சில பேர் இப்படி விட்டதையே பார்த்துட்டு இருக்கா. சில பேர் அப்படியே தூணில் அப்படி சாஞ்சிருக்கா. சில பேர் ரெண்டு பேர் இப்படி கட்டி பிடிச்சி இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கா. ஒன்றுத்துக்கும் ஒன்றும் புரியலை. ஒருத்தர் வந்தார், நந்தகோபரோட மந்திரி உபநந்தன் வந்தார். நந்தகோபரே, கோகுலம் ஒரு ஸ்திதியில் இல்லை, ஒரு மாதிரி ஆயிடுத்து. அதனால் யார் வீட்லேயும் சமையல் சாப்பாடெல்லாம் நடக்கிற மாதிரி தெரியலை. பேசாமல் சாப்பாடு ஏற்பாடு பண்ணிடுவோம், அப்போ தான் சரியாகலாம். உடனே அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமா நந்தகோபாலா எழுந்திராய். ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. உபநந்தன் சொன்னார், நந்தகோபரே, யாரும் குளிக்கலை, ட்ரெஸ்ஸு கூட மாற்றலை, துவைக்கவும் மாட்டேங்கிறா. நந்தகோபுரம் என்ன பண்ணலாம்? ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருங்க, இல்லாட்டி கஷ்டம். ட்ரெஸ் வாங்கி கொடு. அம்பரமே, குளிக்க மாட்டேங்கிறா, தெரியல. ஒரு 10 ஆளை வச்சு தண்ணியை கொண்டு எல்லா தலைவலையும் கொட்டு, அப்படி தொடச்சுப்பா, குளியல் மாதிரி ஆயிட்டோம், அவ்வளோதான். அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். மாடுகள்லாம் வரதா. சரி, மாட்டை கொண்டதுக்கான மாடுமா, அது வாயில அப்படியே எச்சில் வெளியேறுது. மாடு இப்படியே வர்றது, கால் அகட்டிண்டு. என்னடானா மடி பெருத்து பால் கீழே வழிய நடந்து வருது. வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள்
நனைத்தில்லம் சேராக்கும் அப்படின்ற மாதிரி அப்படியே மாடுகள்லேருந்து முளைகள்லேருந்து பால் வழிய வருது. கண்ணுக்குட்டி போய் கிச்சாவை பார்த்தது, அப்படியே வந்தது, முட்டி முட்டி பால் குடிக்கிறது. எங்கடானா காளை மாட்டுக்கிட்ட போய் முட்டிச்சுட்டு இருக்கு. அம்மா கிட்ட போனோன்னு மறந்து போயிடுது. அழகா மரத்துலேருந்து சில கிளிகள் குயில்கள் எல்லாம் பார்த்தது. கிளி குயில் தோல் மேலே கையை போன, என்ன அழகா இருக்கா இல்லையாடி அப்படின்னு ஜோடியா பேசின்னு இருக்கு. பாம்பும் கீரியுமா வந்து பார்த்துட்டு போகிறது. பரஸ்பரம் விரோதமா இருக்கிறவாள்லாம் கூட வைரபாவத்தை மறந்துட்டு கிருஷ்ணானுபவத்தில் அப்படி தலைச்சுன்னு இருக்காளாம். 30 முக்கோடி தேவர்கள் வந்து பார்க்கிறார்கள் விதவிதமான வேஷத்துல. அவாவா வரிசையில் நிற்கிறா, கிருஷ்ணனை பார்க்கறா, வெளியில வரா. திரும்பியும் வரிசையில் நிற்கிறா, கிருஷ்ணனை பார்க்கறா, வெளியில வரா. திரும்பவும் வரிசையில் நிற்கிறா, கிருஷ்ணனை பார்க்கறா, வெளியில வரா. பிறந்த குழந்தைய இவ்வளோ பேர் போய் பார்ப்பாளன்னா யாரையும் தடுத்து நிறுத்த முடியலை. சந்தியா காலம் ஆயிடுத்து விளக்கு வச்சுட்டா போய் பார்க்கறா. ராத்திரி லைன்ல நிற்கிறா பார்க்கறா, பகல்ல லைன்ல நிற்கிறா பார்க்கறா. வெயில் தெரியல, மழை தெரியல, காலம் தெரியல. கணவனும் மனைவியும் லைன்ல நிற்கிறா, யாரோ மாதிரி பேசிக்கிறாளாம். தன் ஆத்துக்காரிக்கிட்ட பேசுகிறோன்னு அவருக்கும் தெரியல, தன் பர்த்தாவிடத்துல பேசுகிறோன்னு இவளுக்கும் புரியலையாம். ரொம்ப அழகா இருக்கான் இல்லையா நந்தகோபருடைய குமாரன்? ஆமாம்மா, ரொம்ப ரொம்ப அழகா இருக்காம்மா. அவன் கண்ணு நீ பார்த்தியோம்மா, நீங்கள் அவன் தோளை பார்த்தா. பரஸ்பரம் கணவன் மனைவி பேசுவா இல்லையா, அந்த உரிமை இருக்குமே, அது கூட மறந்து போயிடுத்தான். யாரோ அந்நியர்கள் போல பேசிக்கிறான். இந்த கிருஷ்ணனை பார்த்த உடனே எதுவும் பெருசா தெரியலை. பரஸ்பரம் யாரோ யாரோ யாரோன்ற மாதிரி இந்த கிருஷ்ணானுபவம். அவாவா தூக்கிக்கிறா, மடியில வச்சுக்கிறா, தோல்ல சாச்சுக்கிறா, அப்படியே ஆற்றா. கன்னத்துல முத்தம் கொடுக்கறா. கன்னத்துலலாம் லிப்ஸ்டிக் போட்டா மாதிரி நல்லா செக்கச்சவேன்றது உதடுகள்லாம் கணங்குறியில் எடுத்து முத்தம் கொடுத்து அழகா. சில பாட்டியெல்லாம் போனால் கிருஷ்ணன் நன்னா தடவினா அப்பா அப்படின்னாலும். அப்புறமா தான் பார்த்தா முடியெல்லாம் கருத்து போயிடுது, டை போட்டா மாதிரி. அப்படி திருஷ்டியெல்லாம் சுத்தரா. இப்படி தன்னிலை மறந்து இந்த கோபர்கள் கோகுலத்தில் கிருஷ்ணனை அனுபவிச்சார்கள். இதுக்கு மேலே சொல்ல முடியாதுன்னு, அனுபவிக்கணும் முடியும். இந்த கிருஷ்ணனை பார்க்க முடியும், அனுபவிக்க முடியும். இது கோகுலத்தில் கண்ணன் பிறந்த நிலைமை. நேற்று மதுரா நிலைமையை சொன்னேன், இன்னைக்கு கண்ணன் பிறந்த நிலைமையை சொன்னேன். இதை தாண்டி கிருஷ்ணலீலையை சொல்கிற பலம் இப்போ எனக்கு இல்லை, உண்மையை சொன்னேன். இதை தாண்டி கிருஷ்ணன் ஆடினான் பாடினான் பூதனாவதம் எல்லாம் சொல்ல முடியல. அந்த பால ரூப என்னை அப்படியே மயக்கி வச்சிருக்கு. என் ஹிருதயம் முழுக்க கருப்பாக எடுத்து, இப்போ நிஜமாவே நெஞ்சு கருத்து போயிடுத்து. உள்ளுக்குள் நல்ல ஒரு கருப்பு வந்துடுத்து. இந்த கருப்பு அப்படியே அபாடான் இருக்கு. இந்த கருப்பை நிறச்சிக்கோங்க, மனசு முழுக்க இந்த கிருஷ்ணனை நிறச்சிக்கோங்க. அப்படியே ஆனந்தமாக வீடு போங்கோ. நீங்கள் அந்த கிருஷ்ணனை வளர்த்துக்கோங்கோ. அது என்னென்னலாம் லீலை பண்ணுறதோ நீங்கள் அனுபவிச்சுக்கோங்க. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிருஷ்ணனை கொடுத்தாச்சு. இப்போ அதை ஆற்றுக்கு எடுத்துகிட்டு போங்கோ. அதுக்கு பாலை கொடுக்குறீளோ, தவிட்டை கொடுக்குறீளோ, வெண்ணெயை கொடுக்குறீளோ, பாதாம் பருப்பை கொடுக்குறீளோ, தயிர் சாத்தை கொடுக்குறீளோ, சாம்பார் சாத்தை கொடுக்குறீளோ, அது உங்கள் பாடு. உங்களுக்கு ஒரு கிச்சாவை கொடுத்தாச்சு. எடுத்துண்டு போறேள், ரசிக்கிறேள், வளர்க்கறேள், அனுபவிக்கிறேள் ஆனந்தமா. மற்றெல்லாம் விட்டுடுவோம் வாழ்க்கையில். நல்லதோ கெட்டதோ சரியோ தப்போ பாபமோ புண்ணியமோ, இன்னிலேருந்து கிருஷ்ணன் அனுபவிக்க போகிறோம். மற்றெல்லாம் தானாக நடக்கட்டும். இந்த கிருஷ்ணன் அப்படியே ஹிருதயத்தில் வச்சுக்கோங்கோ. ஆனந்தமாக பாசுரம் பாடுங்கோ, தாலாட்டு பாடுங்கோ, பத்திரமா எடுத்துட்டு போயிடுங்க. உங்கள் கிச்சா பையில நம் இடைகட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ணச் சிறுதொட்டில் இந்த மாதிரி தங்க தொட்டில் போட போகிறீளோ, இல்லாட்டி மூங்கில் தொட்டில் போட போகிறீளோ, என்ன போடுறீளோ அது உங்கள் பாடு. இல்லாட்டி மடியையே தொட்டிலா போட போகிறீளோ அது உங்கள் பாடு. நீங்களாச்சு, உங்கள் கிச்சா வாயாச்சு. இன்னைக்கு அவங்க அத்தனை பேருக்கும் கிச்சா தன்னையே கொடுத்துருக்கான். எல்லாருக்கும் பிறந்த நாள் பரிசுன்னு ஒன்று கொடுப்போம் இல்லையா? பிறந்த நாளுக்கு யாருக்கு பிறந்த நாளோ அவளுக்கு பரிசு கொடுப்போம். ஆனால் ஸ்ரீ ஜெயந்தியில்
யாருக்கு பிறந்த நாளோ அவன் நமக்கு பரிசு கொடுத்திருக்கான், தன்னையே பரிசா கொடுத்திருக்கான். அதானே வேணும். தன்னையே கொடுத்துட்டான். உங்க மேல அவனுக்கு அவ்வளவு ஆசை. உங்க மடியில் அவன் இருக்கான். இப்ப நான் எந்த கிச்சாவை சொன்னேனோ அந்த கிச்சா உங்க அத்தனை பேர் மடியிலையும் இப்ப இருக்கான். அது உங்களுக்கு எவ்வளோ வெயிட் தூக்க முடியுமோ அந்த வெயிட்டில் தான் இருக்கான். 6.75 7.5 கிலோலாம் கிடையாது. அது யசோதா சைஸுக்கு. உங்களுக்கு என்ன வெயிட் சுமக்க முடியுமோ அந்த வெயிட்டில் ஒரு கிச்சா இருக்கான். அனுபவிங்க. ஆனந்தமாக நிம்மதியாக அவனை வச்சுண்டு இந்த வாழ்க்கையில் ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தோட பக்தி ஞான வைராக்கியத்தோட நிம்மதியாக இருங்கோ. கிருஷ்ணன் அனுபவிச்சுட்டு சந்தோஷமாக இருங்கோ. 17வது ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி மகோத்சவம் இப்போதைக்கு பூர்த்தி பண்றோம். திருமந்திர நகரத்தில் 5வது கிச்சாபய வந்துட்டான். ராதே கிருஷ்ணா சத்சங்கத்துக்கு 17வது கிச்சாபய வந்துட்டான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிருஷ்ணனே எப்படி